இயேசு கிறிஸ்துவின் நேர நிர்வாகம், டைம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பலவிதமான பழமொழிகள் நம் வாழ்வில் நேர நிர்வாகத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்றும், காலமும் அலையும் மனிதனுக்காக காத்திருக்காது என்றும் நம்மை சிந்திக்க வைத்திருக்கிறது. ஆனால் சிறுவயது முதல் பலரது வாழ்விலே நேர நிர்வாகத்தை பற்றிய கவலைகள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த ஒரு வேலையையும் தங்களால் ஏற்ற நேரத்தில் சரியாக செய்ய முடியவில்லை என்று சொல்லுபவர்கள் இன்றும் பலர் உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் வாழ்ந்து அதிலே வெறும் 3 ஆண்டுகள் மாத்திரம்தான் ஊழியம் செய்தாராம். மிகவும் குறைவான ஆண்டுகளில் குறைவான நேரத்தில் அவர் மூலம் வெளிப்பட்ட நற்செய்திகள், அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் இன்றைய காலத்திலும் தொனிக்கிறது என்றால் அவரின் சரியான நேர நிர்வாகத்தின் வெற்றியையே இது உணர்த்துகிறது. ஆக இயேசு கிறிஸ்துவின் நேர நிர்வாகத்தில் அவர் பயன்படுத்திய 3 முக்கிய விஷயங்களின் மூலம் நமக்கான வார்த்தையை இப்பொழுது அறிந்து கொள்வோம். முதலாவது, நம்முடைய வேலையை அறிந்த பின் நம் நேரத்தை அறிதல். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடத்திற்கு செல்கிறதற்கு முன்னே அங்கே அவருடைய வேலை என்ன என்பதை பற்றி முன்னே அறிந்திருப்பாராம். அவருடைய வேலையை அறிந்த பின்பு அதை சார்ந்த அந்த வேலையை நிறைவேற்றுவதற்கான நேரத்தை எளிமையாகவே அவர் தெரிந்து கொண்டிருப்பார். பல இடங்களில் அவருடைய வேலையில் அவருடைய நேரத்தை பற்றியும் அவர் பேசியிருப்பதை நாம் அறிவோம். ஆகையால் அவர் நேர நிர்வாகத்தை சிறப்பாகவே கையாண்டிருக்கிறார். சிறுவயது முதல் இன்று வரையும் நம்முடைய வேலையையும் நமக்கான நேரத்தையும் மற்றவர் கூறவே நாம் அறிந்து எப்போதும் மற்றவரே சார்ந்த நிலையில் இருந்திருப்போம் என்றால், நமக்கான நேரத்தையும் நம்முடைய வேலை என்ன என்பதையும் நாமே புரிந்து அறிந்து செயல்படுவதன் மூலம் நேர நிர்வாகத்தை நம் வாழ்வில் எளிமையாக நிறைவேற்ற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, நேரத்தை நமக்காகவும் பிறருக்காகவும் பிரித்து செயல்படுத்துதல். இயேசு கிறிஸ்து நேரத்தை அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் அவரின் சீடர்களுக்காகவும் எப்போதும் பிரித்து வைத்தே செயல்பட்டு இருக்கிறார். இந்தியாவிலே நாம் பயன்படுத்துகிற கடிகாரம், அதன் நேரமும் பொதுவாகவே ஒன்றாகவே நேரத்தை காட்டுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். ஒருவேளை நம்முடைய வாழ்வும் கூட அப்படியே கட்டமைக்கப்பட்டபடியால் நேரத்தை நமக்காகவும் பிறருக்காகவும் பிரித்து திட்டமிட்டு செயல்படுத்துதல் என்பது நேர நிர்வாகத்தின் முக்கியமான ஒன்றாக பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, நேரத்தை அறிந்த பின் பொறுமையோடு நிதானமாய் நேரத்தை பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து பல இடங்களில் அவருடைய நேரத்திற்காகவும் இறை சித்தத்திற்காகவும் நிதானத்துடன் காத்திருந்தார் என்பதை நாம் அறிவோம். அப்படி அவர் காத்திருக்கிற நிலையை புரியா சிலர் அவர் பின்தங்கிய சிந்தை உடையவராய் இருப்பாரோ எனவும் ஆங்காங்கே சிந்திக்க தொடங்கினர். ஆனால் அவரின் நேரத்தை செயலாற்ற அவர் காட்டிய பொறுமையை அவர் நேர நிர்வாகம் செய்வதின் அருமை என நிறைவில்தான் பலரும் அறிந்தனர். ஆக நமக்கான நேரம் வந்த பின் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயலாற்றுவோம் மற்றும் நம் வாழ்வின் வளர்ச்சிக்கென பிறரின் நேரத்தை பறிக்காமல் நம்முடைய நேரத்தை நம்பியே நாம் செயல்படுவோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே சிறப்பாக நேரத்தை நம்மால் நிர்வகிக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன்.